ஹே ஹலோ கைஸ், நான் தான் அவங்க ஏஎஃபி விளாக்ஸ் மஸ்னத். யதார்த்தமாக இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணோன்னே இந்த மேலே உள்ள ரீல்ஸ் தாங்க வந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி, இந்த வருஷத்தில் இவங்க தான் ட்ரெண்டிங் போல, இன்னும் ரொம்ப லக்கியான பர்சன் நினச்சிக்கிட்டு விட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் எல்லா ஸ்டோரி ஸ்டேட்டஸும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே போய் பார்க்குற எல்லா விஷயமும் எனக்கு தெரியுது. ஏம்மா பொண்ணே, ஓ சாரி ஏண்டி பொம்பளை, எனக்கு ஒன்றும் புரியல. ஒருத்தங்க உன்னை டச் பண்ணாங்கன்னா பஸ்ஸில் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்கள்ட்ட சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் நிற்க வச்சு நியாயத்தை கேட்கணும். இல்லையா செவ்வுலேயே அடித்து அந்த இடத்துலேயே எல்லா நியாயத்தையும் கேட்டுருக்கணும். அதை விட்டு இந்த மாதிரி இவங்க ஸ்னாப் எடுக்கிறாங்க போல, இன்னும் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற மாதிரி வீடியோ எடுத்து அது ஸ்மைல் வேற. ஒரு கமெண்டு ஷேரு லைக்குக்காக ஒருத்தவங்க லைஃபே நீ தொலைச்சிட்டிய. அதாவது பசங்க எங்கள் மண்ணில் எப்படிமா, எங்கேயாச்சும் ஒரு பொண்ணு அழகாக பார்த்தா, பொண்ணுங்களாக இருந்தாலும் சரி பசங்களாக இருந்தாலும் சரி சைட் அடிக்கிறது இது ஒரு சகஜம், ரியல் லைஃபாகவே எல்லாருக்கும் மாறிட்டு மெச்சூர்டான வயசுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு பொண்ணுக்கு நம்பர் கொடுத்தா அவங்க எங்கள் லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இவன் பொம்பளை பொறுக்கி, இவன் கெட்டவன், அப்படி வந்தவன், அப்படி இப்படின்னு என்னமோ கட்டுக்கதை லூஸு தான் சொல்லி எங்கள் லைஃபே நாசம் பண்ணிடுறாங்க. இப்போ என்னாச்சு, ஒரு லைக்கு ஷேருக்காக ஒரு அப்பாவி பாவம் இந்த மனுஷன், அப்பாவி மனுஷனோட லைஃபே நாசம் பண்ணியடி. கைஸ், இப்போ ஏன் சொல்கிறேன், நம்மளுக்கு தெரியும் நம்ம யார், எப்படி, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு. இதுக்கப்புறமா யாராச்சும் வீடியோ எடுத்தால் தைரியமாக தட்டி கேளுங்க, ஏன் வீடியோ எடுக்கிறீங்கன்னு. ரீல்ஸா பர்மிஷன் எதுக்கு இருக்குது? இப்போ நம்ம ஒரு கேர்ள்ஸ் வீடியோ எடுக்கிறோம், விளாக் பண்ணுறோம், ப்ராங்க் பண்ணுறோன்னா பர்மிஷன் கேட்குறாங்களா? அது நம்மளும் கேட்கணும். புரியுதுங்களா? சப்போஸ் கேட்கலன்னா வைங்களேன், இதே நிலைமை தான் நம்மளுக்கும்.